ராவணன் சீதையை கொண்டு போய் அசோக வனத்தில் வச்சான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அசோக மரத்தை பார்த்துருக்கீங்களா? உண்மையான அசோக மரத்தை பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். உண்மையான அசோக மரம்ன்றது நிறைய மூலிகை குணங்கள் நிறைஞ்ச அசோக மரம். அது இங்கே தான் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு நீங்கள் போய் கேட்டிங்கனாலும், எந்த நர்சரியில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அசோக மரம் அப்படின்றதுக்கு நெட்லிங்க மரத்தை தான் அசோக மரம்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் பண்ண கலாய்வோ ஒருத்தர் நீங்களே பாருங்கள். அசோக மரம் வேணுமா? எதுமா இதுவா? இது நெட்லிங்க மரம்ல அசோக தான் இது. இதுமா அசோக அது பேரு அசோகன் சொன்னாங்க. அதான் அசோகன்னு சொல்லுவாங்க. இது நெட்லிங்க மரம்ல, உயரமா நீட்டா வளருங்க. அதான் அது நெட்லிங்க மரம்ல. அது நெட்லிங்க அதான் அசோகம். இது மாதிரி எங்கேயுமே கிடையாது. இது கிடையாது. ஒரு அசோகம் இதுவா? இது நெட்லிங்க மரம். இதுதானே சொல்றீங்க? அதானே நெட்லிங்க மரம்ல. நான் இது சொல்றேன். நெட்லிங்க தான் அசோகம்ங்களா? இதான் அசோக மரம். அசோகன்றது இதுதான் வேணும். இது இல்ல, என்ன மரமே தெரியல, இலையே சரியா தெரியல. அது பார்த்துருக்கீங்களா இந்த மரத்தை? பார்த்தது. சரிண்ணா, இது அசோக மரம். ஆமா, இது நெட்லிங் இல்ல, இதுதான் நெட்லிங் தான் அசோகம் தான். ஆமா, இது அசோகம். இதுதான் அது இல்ல, இது உயரமா போமே. இது தெரியாது. ஆனா இது இங்க கிடையாது. இதெல்லாம் அந்த குளுமையான நாட்டில் தான் இருக்கும். இங்க இருக்கு சாந்தி. சரி, அதை சொல்றீங்களா? இல்ல, அது நெட்லிங் மரம்ல. நெட்லிங் மரம்ல அது. அதான் நெட்லிங் மரம் தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? அதோ பாருங்களேன். சரி, இது அசோக மரம் கிடையாது. இதுதான் அசோக மரம். அது ஆனா நெட்லிங் மரம். பார்த்தீங்களா, நர்சரியில் உள்ள யாருக்குமே உண்மையான அசோக மரம் எதுன்னு தெரில. அவங்க நெட்லிங்க மரம் தான் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. உண்மையாகவே வனத்துறையில் உள்ள பல பேருக்குமே இது உண்மையான அசோக மரம் எதுன்றது தெரியுமாங்கிறது பெரிய சந்தேகம் தான். ஆனால் இந்த கதையில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். அது என்னன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போகிறப்ப ரிவீல் பண்ணுறேன். இப்போ முதல்ல அந்த மரம் எது அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இதுதான் அந்த உண்மையான அசோக மரம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஏன் அசோக மரம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு. தெரியாதவங்களுக்கு நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மரத்தோட இலைகள் துளுக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அப்படியே துவண்டு தொங்கும். ஒரு மாதிரி தளர்ச்சியாக பூமியை பார்த்து தொங்குற மாதிரி செந்நிறத்தில் இருக்கும். இது தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு, இந்த மொத்த மரத்தையும் பார்க்குறவங்களுக்கு அந்த மரம் ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க தெரியும். ஆனால் அந்த மரம் சோகமாக இருக்குன்னு தெரியறதுனால அதுக்கு சோக மரம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. உண்மையாகவே இந்த மரம் பூக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக, மரம் முழுக்க பூக்களோட ரொம்ப அழகாக இருக்கும். அதனாலையும் இந்த மரத்தில் நிறைய மூலிகை தன்மைகள் இருக்குது. அது நமக்குள்ளே உள்ள நோய்களை போக்கி நம்மள்கிட்ட சோகத்தை நீக்குது அப்படின்றனாலையும் அந்த சோகத்துக்கு முன்னாடி ஆவை சேர்த்து அசோக மரம் அப்படின்ற பேரை இதுக்கு வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த மரம் ஏன் அவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இந்த மரம் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா இயல் மரங்களும் எல்லா இயல் உயிரிகளுமே அந்தந்த இயல் சூழலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது அந்தந்த இடத்துல உள்ள நில உயிர்களுக்கு, அங்கேயே வாழ்ந்து பரிணமித்து வளர்கிற உயிரினங்கள் அந்தந்த சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி தான் இந்த மரம் நம்ம நாட்டிலேயே பரிணமித்து இங்கேயே வாழ்ந்தால் நம்ம முன்னோர்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான மரம். அதனால் இந்த மரம் ரொம்ப முக்கியமான மரம். ஆனால் அதனால் மட்டும் இல்லை, இதில் நிறைய மருத்துவ பயன்களுமே இருக்குது. குறிப்பாக பெண்களோட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மரம் பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இந்தியன் சிவில் சர்வன்ட் MS ரந்தவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பாரம்பரிய இழப்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இழப்பு இந்த அசோகா மரத்தை இழக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை மீட்டு கொண்டு வரதுக்கு அவங்க நிறையா போராடி இருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. அப்படி இந்த மரம் ஏன் இழந்தோம், இந்த மரத்தை ஏன் அழிஞ்சிச்சு, ஒரு காலத்தில் அதிகமாக இருந்து இந்த மரம் ஏன் அழிஞ்சிச்சின்னு பார்த்தோம்னா, ஏன் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, முன்னொரு காலத்தில் ராமாயணத்தில் எப்படி அசோகவனம் அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணப்பட்டிருக்கோ, அதே மாதிரி நம்மளோட இலக்கியங்களில் நிறைய அந்த காலத்து இலக்கியங்களில் இந்த அசோக மரத்தை பற்றின பதிவுகள் இருக்குது. இது மருத்துவத்தன்மை வாய்ந்தது அப்படின்ற பதிவுகளுமே இருக்குது. இது எப்படி அழிஞ்சிச்சுன்னா அதுக்கும் இதோட மருத்துவத்தன்மை தான் காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குது. குறிப்பாக இதோட நிறைய மருத்துவத்தன்மைக்கு பயன்படக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தா அதோட இந்த பார்க் தான், இந்த பட்டை பகுதி தான். இது பெண்களோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிறைய நோய்களை
தீக்குதுன்றதுனால இந்த மரத்தோட பட்டையை தொடர்ச்சியாக நம்ம முன்னோர்கள் உரிச்சு மருந்து செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், நமக்கு எப்படி தோல் ரொம்ப முக்கியமோ, தோலை உரிச்சிட்டா நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகி நம்ம இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மரங்களுக்கு இந்த பட்டை ரொம்ப முக்கியம். இந்த பட்டையை உரிச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கும் இன்ஃபெக்ஷன் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட எப்படி தண்டோட முக்கியமான மையப்பகுதியிலேருந்து இதுக்கு தேவையான நீர் சத்தெல்லாம் போதோ, அதே மாதிரி தான் இந்த பட்டையிலேருந்து இதுக்கு தேவையான நீர் சத்தெல்லாம் போகும். ஒரு மரத்தை சுற்றி அதோட பட்டையை மொத்தமாக எடுத்துட்டோம்னா அந்த மரம் காலப்போக்கில் உயிர் இழந்து போயிடும். ஏன்னா அதால் அதுக்கு தேவையான நீர் சத்துக்கள்லாம் கொண்டு போய் அதோட நியூட்ரியன்ஸ்லாம் கொண்டு சேர்க்க முடியாது. அப்படி நம்ம முன்னோர்கள் தொடர்ச்சியாக அதோட பட்டையை உரிச்சிக்கிட்டே இருந்ததுனால இந்த மரம் காலப்போக்கில் இப்போ முற்றிலுமாக இல்லாத நிலைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அங்கொன்றும் இங்கொன்றுமா கொஞ்சம் தான் இருக்குது. இதையே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடி கண்டுபிடிச்சோம். அசோகாகிருதம், அசோகா அரிஷ்டம்னு நிறைய மருந்து வகைகள் இருக்குது. இதெல்லாம் ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட மருந்து வகைகள். ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட மருத்துவர்களால் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உடல் உபாதைகளுக்கு இது எழுதப்படுது. இந்த மருந்து கொடுக்கப்படுது. நிறைய மெடிக்கல் ஷாப்பில் இதை நீங்கள் வாங்க முடியும். ஆனால் இது எல்லாமே அசோக மரத்தை பயன்படுத்தி செய்யப்படுறதுன்றதுனால தான் அசோககிருதம், அசோக அரிஷ்டம் அப்படின்னு பேரே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, ரொம்ப அருகி போயிட்ட ஒரு மரமாக இது இருக்குது. முன்னொரு காலத்தில் உண்மையாகவே அசோக மரத்தை பயன்படுத்தி தான் இந்த மூலிகைகள்லாம், இந்த மருந்துகள்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ இது முற்றிலுமாக அழிஞ்சு போன ஒரு மரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் அங்கங்கே இருக்குங்கும் போது இப்போ இந்த மருந்துகள்லாம் எதை பயன்படுத்தி செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ எதை பயன்படுத்தி செய்கிறாங்கன்னு கேட்கும்போது நெட்லிங் மரத்தை தான் அவங்க உண்மையான அசோக மரம் நம்புறாங்கன்றதுனால நெட்லிங் மரத்தை பயன்படுத்தி தான் இப்போதைக்கு இந்த அசோக மரத்தால் செய்ய வேண்டிய மூலிகைகள் எல்லாத்தையும், மருந்துகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி சரியாக இருக்கும்? ஆனால் சொல்லப்போனால் அந்த நெட்லிங் மரமுமே இந்த மரம் மாதிரி நம்மளோட இயல் தாவரம் தான், நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு தாவரம் தான். அதுக்குமே நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது. அதனால் அந்த மரத்துக்கு மருத்துவ பண்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த மரத்தோட மருத்துவத்தன்மை மொத்தமாக வேறு, இந்த மரத்தோட மருத்துவத்தன்மை வேறு. இந்த மரத்தை எதுக்கெல்லாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்துவோமோ அதில் ஒரு சில தன்மைகள் அதுக்கும் இருக்குது. அப்படின்றதுனால இந்த மரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய மருந்துகளை அந்த மரத்தை பயன்படுத்தி, நெட்லிங் மரத்தை பயன்படுத்தி செய்யும் போது அது அந்த அளவுக்கு சரியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மாத்திரைன்றது உடம்புக்கு நல்லது செய்கிறதா அப்படின்றதுக்காக எல்லா உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எல்லா மாத்திரையும் சாப்பிட்றலாம்னு அர்த்தம் இல்லையா? ஒருவேளை ஆயுர்வேதம் நல்லா தெரிஞ்சவங்க இல்லை ஆயுர்வேத மருத்துவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான மருந்துகள் எந்த மரத்தை பயன்படுத்தி செய்யப்படுதுன்றதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சில சோர்சஸை ரெஃபர் பண்ணி தான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்தியாவில் இந்த மரம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சுனாலும் இலங்கையில் எப்படி ராமாயணத்தில் குறிப்பிட்டிருந்துச்சோ, இலங்கையில் அசோக வனமே இருந்துச்சுன்னு குறிப்பிட்டிருந்துச்சோ, அதே மாதிரி இலங்கையில் இப்பயுமே இந்த மரங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லப்படுது. இலங்கையில் உள்ளவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் அது எவ்வளோ இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இப்போ இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்தியாவில் முற்றிலுமாக இந்த மரம் இல்லாமல் அழிஞ்சே போயிடும். இது அழிவில் விடக்கூடாது, மறுபடியும் இதை காப்பாற்றி கொண்டு வரணும், இந்த நம்ம நாட்டோட இந்த பொக்கிஷம் மறுபடியும் இங்கே நிலைநிறுத்தப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக தேடி கடைசியாக தான் இந்த மரத்தை கண்டுபிடிச்சேன். இப்போ இந்த மரம் எங்கே இருக்குன்னா நம்ம பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு இடத்துல இந்த மரம் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது. உண்மையாகவே இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மரம் தான். ஆனால் இங்கே இது சின்ன அளவில் தான் இருக்குது. ஆனால் இந்த மரமுமே நான் வந்த காலத்தில் நிறைய பூத்திருக்கு, காய் காய்ச்சிருக்கு. ஜூன், மே இந்த மாதிரி டயத்தெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் நிறைய பூக்களையும் பார்க்க முடியும், விதைகளையும் கீழே பார்க்க முடியும். அதோட விதைகள் இந்த கூழாங்கல்லோட அமைப்பில் தான் இருக்கும். இப்போ எனக்கு எந்த விதையுமே இங்கே கிடைக்கல, இப்படி தான் இருக்கும். நான் வரப்போ இதுலேருந்து நிறைய விதைகள் எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்டில் நட்டு வச்சு, எங்கள் வீட்டில் இப்போ ஒரு மரம் இருக்குது, அதை நிறைய நம்ம ஊரில் உள்ள மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். எங்கள் ஊர் பள்ளிவாசல்லையுமே ஒரு மரம் நல்ல பெரிய மரமாகவே பூ பூக்கிற நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த விதைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனுக்கு நான் சொன்ன அந்த மாதங்கள் இடைவெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விதை கிடைக்கும். எடுத்துக்கொண்டு போய் தயவு செஞ்சு வளங்க. தமிழ்நாடு வனத்துறைக்கும் நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். என்னென்னா இந்த சாலை ஓரங்கள்லாம் தூங்கு மூஞ்சி மரத்தை, அந்த பேப்பர் ரோஸ் மரத்தை, பேப்பர் ஃப்ளவர் மரத்தை, அரளி மரத்தை இதெல்லாம் நடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம நாட்டு மரங்கள் நட்டு வச்சா கண்டிப்பாக அது பயனாக இருக்கும், எதிர்கால சந்ததியினருக்கு பயன்படும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த கதையில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அது என்னென்னா ஆரம்பத்தில் நீங்கள் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய நர்சரியில் நாங்கள் ஏறி இறங்கணும். எங்கே போய் கேட்டாலுமே அசோக மரம்னு கேட்டால் அவங்க நெட்லிங் மரம் தான் போய் காமிச்சாங்க. ஆனால் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே ஒரு நர்சரியில் மட்டும் அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் அசோக மரம் இருக்கான்னு கேட்டோம். அவங்களும் முதல்ல நெட்லிங் மரம் தான் காமிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை ஒரு தடவை பார்த்துருங்க. பூ பூக்குங்க அந்த மரத்துல. அதான் அசோகம். இந்த மரம் பாருங்க, அந்த ரியல் மரம் மாதிரி வருமே, ஸ்ட்ரைட்டா போகாம மரம் மாதிரி வருமே, அது இருக்குங்களா? ரியல் அசோகனா இதான் உண்மையான அசோகா. பால்ஸ் அசோகனா இது சொல்லுங்க. ஓ, இதுக்கு பால்ஸ் அசோகா, அது ரியல் அசோகாவா? ஆனா அது கருப்பு தண்டுல இருக்குன்னு அதான் இருக்குங்களா? அது இங்க தான் போட்டாங்க. இருந்துச்சுங்களா? இருந்துச்சு, ரயில் அசோகான்னு சொன்னாங்க. நான் அசோகானே நீங்க பின்னாடி இருக்காதுவா? எவ்வளோ? இதுதான்மா, இதுதான். எவ்வளோமா?
450. அவங்க அக்ரிகல்ச்சர் படித்தவங்களாம், அதனால் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக அந்த மரம் எதுன்றது தெரிஞ்சிருந்துச்சு. இருந்தாலுமே நாங்கள் உள்ளே போய் கேட்கும்போது அவங்க முதல் கேள்வி கேட்டதே எந்த அசோகாவை கேட்குறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க ஒரு அக்கா வந்து இங்கே இருக்குது வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் திசை திருப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே போய் அவங்க காமிச்சதுக்கப்புறமா அந்த நெட்லிங் மரத்தை தான் காமிச்சாங்க. காமிச்சதுக்கப்புறம் இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் அசோகாவோட இந்த மரத்தோட ஃபோட்டோவை நாங்கள் காமிச்சோன்னே அந்த அக்ரிகல்ச்சர் படித்த பொண்ணு, ஓ நீங்கள் ரியல் அசோகாவை கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ரியல் அசோகாவா அப்படின்னா அப்படின்னா இது ஃபால்ஸ் அசோகா, ரியல் அசோகாவை காட்டுறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போனாங்க. உண்மையாகவே நம்ம எந்த மரத்தை தேடி போனோமோ அந்த மரம் அங்கே இருந்துச்சு. அவங்களுக்கு அது ஆந்திராலேருந்து கொண்டு வரப்படும் தான். இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இந்த மரத்தை போய் கேட்கும்போது சரியாக இந்த மரம் தான் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறதும் அந்த மரத்தையும் அவங்க எடுத்து நம்ம கொடுக்கறதும் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது, அதனால் எனக்கு அது தேவைப்படல. இருந்தாலும் இன்னொருத்தவங்க கேட்டாங்கிறதுக்காக நான் அதை வாங்கிட்டேன். ஏன்னா முதல் முறையாக ஒருத்தவங்க இருக்குன்னு சொல்லி வாங்காமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களே சொல்லிட்டோம் அவங்களுக்கும், நாங்கள் இந்த மாதிரி ஷூட்காக தான் எடுக்கிறோம் அப்படின்றத மாதிரி இதை போட்டுக்கிறேன் ஓகேவான்னு கேட்டு அவங்க பர்மிஷனோட தான் இந்த வீடியோவே போடுறோம். உங்களுக்கு நெட்லிங் மரம் தான் வேணும், நெட்லிங் மரத்தை வாங்கி நீங்கள் நட போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தாராளமாக வாங்குங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் நெட்லிங்க மரத்தை அசோகா மரம் நம்பி வாங்கிடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். இல்லை உங்களுக்கு அசோகா மரம் தான் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு சில இடங்களில் இந்த அசோகா மரம் கிடைக்குது. இல்லை நான் சொன்ன மாதிரி விதைகளை இந்த மாதிரி இடங்களில் சேகரித்து கூட நீங்கள் நட்டு வளர்க்கலாம், தப்பே இல்லை. பொதுவாகவே நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு மரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த மரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய, அந்த மரத்தை தன்னோட தேவைகளுக்காக உணவுக்காகவும் உறைவிடத்துக்காகவும் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்களும் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம நாட்டு மரங்கள் எதுன்றதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம நாட்டு மரம் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே ஒரு மரம் அழிஞ்சு போகுது அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்புகளை மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு. டைனோசர் காலத்திலாம் மரங்கள் இப்போ இருக்கிற மாதிரி பூக்கிற மரங்களாக இருந்ததில்லை. அப்போல்லாம் பூவா மரங்கள் தான், பூக்காத மரங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது என்னன்றதை பற்றியும், அப்போ வாழ்ந்த ஒரு விதை இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போயுமே முளைக்கக்கூடிய தன்மையோடய இருந்திருக்கு. அது என்னன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துருங்க.